Hi, hello everyone. நான் உங்க குணாமூர்த்தி. ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் வந்து இந்தியாவுக்கு 3 T20 மேட்ச் வந்து விளையாடுறதுக்கு இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. நேற்று அதுவும் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து மொஹாலியில் ஸ்டார்ட் ஆச்சு. அதில் டாஸை வின் பண்ண ரோஹித் சர்மா வந்து பவுலிங்கை சூஸ் பண்ணார். ஆப்போனண்ட் வந்து இப்ராஹிம் ஜர்தான் வந்து அவங்க டீம் ஆப்போனண்ட் கேப்டன் அவர் வந்து. ஸோ அது மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து யார் வந்து பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்க அப்படின்றத மேஜரான பிளேயர்ஸை வந்து பார்த்துடலாம். இந்தியன் டீமில் வந்து பார்த்திங்கன்னா விராட் கோலி விளையாடலை. அவரோட பர்சனல் ஃபேமிலி இஷ்யூக்காக வந்து அவர் போயிருக்காரு. ஸோ அதனால் அவர் விளையாடலை. அவருக்கு பதில் யார் விளையாடப்பட்டாங்க வந்து பார்க்கலாம். எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் விளையாடுவார்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் அவரும் வந்து விளையாடலை. உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால விளையாடலை. கோல்டாக மொஹாலியில் வந்து ரொம்ப பனிப்பொழிவு அதிகமாக இருக்குது அப்படின்ற காரணத்தினால அவர் வந்து விளையாடலை. உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அவர் விளையாடலை. ஸோ அப்போ யார் தான் விளையாடினாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ரோஹித் சர்மா, சுப்மன் கில், திலக் வர்மா, சிவம் டூபே, தென் சஞ்சு சாம்சனை எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் அவருக்கு பதிலாக வந்து ஜிதேஷ் சர்மாவை எடுத்திருந்தாங்க. ஒரு நல்ல பிக். ஓகே. அதுக்கப்புறம் வந்து அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஷ்னாய், முகேஷ் குமார், ஹர்ஷ்தீப் சிங் இந்த பிளேயர்ஸை கொண்டு தான் வந்து நேற்று மேட்ச் விளையாண்டு வெற்றி பெற்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்கானிஸ்தான் டீமில் வந்து முக்கியமான பிளேயர்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். குர்பாஸ், இப்ராஹிம் ஜர்தான், முகமது நபி, ஒமார் ஜாய், ரஷீத் கான் விளையாடவே இல்லை. அண்ட் தென் நவீன் உல்லா, ஃபசல் ஃபருக்கி இவங்க எல்லாம் முக்கியமான பிளேயர்ஸ். ஸோ நேற்று வந்து ஃபர்ஸ்ட் வந்து டாஸ் வின் பண்ணி இவங்க வந்து ஃபீல்டிங் எடுத்துறாங்க. ஃபீல்டிங் எடுத்தோடனே அவங்க டீமில் வந்து யார் பெருசாக ரன் அடித்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஓப்பனிங் இறங்கினாங்க குர்பாஸும் ஜர்தானும் வந்து இறங்கினாங்க. அவங்க ஆவரேஜாக வந்து 20 ரன்ஸ் தான் அடித்தது. அதுக்கப்புறம் ஒமார் ஜாய் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் க்ரியேட் பண்ணுறாரு. முகமது நபியும் ஒமார் ஜாயும் ஒரு பார்ட்னர்ஷிப் க்ரியேட் பண்ணுறாங்க. க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா வந்து கடைசியாக வந்து ஒரு 158 ரனுக்கு 5 விக்கெட் விழுது. இதில் யார் விக்கெட் எடுத்தது அப்படின்னு பார்த்தோன்னா, முகேஷ் குமார் 2 விக்கெட் எடுக்கிறாரு, அக்சர் பட்டேல் 2 விக்கெட் எடுக்கிறாரு, அப்புறம் சிவம் டூபே 1 விக்கெட் எடுக்கிறார். யாரும் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. சிவம் டூபேவுக்கும் ஓவர் கொடுத்தாரு. அவர் வந்து சிவம் டூபேவும் வந்து விக்கெட் எடுத்தார். அதுக்கப்புறம் வந்து இந்த 158 ரன்னை வந்து சேஸ் பண்ணுறதுக்காக வந்து இந்தியா களமிறங்குறாங்க. இறங்கினோடனே ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது, இன்ப அதிர்ச்சி. அது என்னென்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு 2 பால் வந்து ரோஹித் சர்மா வந்து டாட் வச்சார். அதுக்கடுத்த பால் அடிச்சுட்டு ஆப்போனண்ட் சைடில் வந்து இவர் ஓடாரு. ஆப்போனண்ட் சைடில் வந்து இவர் இருக்கார், சுப்மன் கில். அவர் வந்து அந்த பாலே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காரு, எங்கே போயிட்டு இருக்குன்ட்டு. பட் ஆனால் இவர் வந்து அடிச்சுட்டு முன்னாடி வந்துட்டு இருக்கிறத இவர் கவனிக்கவே இல்லை. சுப்மன் கில் கவனிக்காமல் இவர் வந்துட்டார். ஈஸியாக வந்து ரன் அவுட் ஆகிடுறார். ரோஹித் இன்சைடு போயிடுறாரு. அப்போ யார் வெளியேறதுன்னு தெரியாமல் இவர் வந்து ரோஹித் சர்மா வந்து ரொம்ப காண்டில் இவர் போயிடுறாரு. அதுக்கப்புறமா வந்து சுப்மன் கில்லுக்கு அப்புறம் திலக் வர்மா 1 டவுன் இறங்குறாரு. 1 டவுன் இறங்கி அவங்க ஒரு பார்ட்னர்ஷிப் க்ரியேட் பண்ணுறாங்க. ஆனால் அது க்ரியேட் ஆகலை. சுப்மன் கில் வந்து 20 ரனில் வந்து அவுட் ஆகிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் சிவம் டூபே இறங்குறாரு. அவர் வந்து சிஎஸ்கேலே ரொம்ப நல்லாவே விளையாடிட்டு இருந்தார். தோனியோட அறிவுரையில் ரொம்ப நல்லா விளையாடினார். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் வந்து இறங்குறோம் அப்படின்னா எப்படி தட்டி ஆடணும், எந்த பால் அடிக்கணும் அப்படின்றத மட்டும் அவர் கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தார். அவர் அவருக்கு எதிராக வந்து திலக் வர்மாவும் அடிச்சுக்கிட்டே இருக்கார். அடிச்சுட்டு இருக்கப்போ அவரும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 30 ரனில் வந்து அவுட் ஆகிட்டு போயிடுறாரு. திலக் வர்மாவும் அவுட் ஆகிட்டு போகிறார். அது ரெடியாக விளையாடிட்டு இருந்தார். அவரும் அவுட் ஆகிட்டு போகிறாரு. அதுக்கப்புறமா வந்து ஜிதேஷ் சர்மா இறங்குறாரு. அவரும் வந்து ஒரு ஆவரேஜ் ரன் 20 ரன் பால்லாம் வேஸ்ட் பண்ணல. 20 ரன்ஸில் வந்து 20 ரன்ஸ் 30 ரன்ஸ் வந்து அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ரிங்கு சிங் இறங்குறாரு. அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா யார் உறுதுணையாக நின்னது அப்படின்னா சிவம் டூபே மட்டும்தான். அவர் மட்டும்தான் தனி மனுஷனாக வந்து நின்று கிட்டத்தட்ட ஒரு 60 ரன் அடித்தார். அடித்து மேட்சை வந்து 15 பால் மிச்சம் வச்சு வின் பண்ணி கொடுத்தாரு. சிவம் டூபேக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச் முக்கியமாக ஜெயிச்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இளம் படைகளை வந்து எடுத்திருக்காங்க. இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்தியன் டீமுக்கு வந்து வேர்ல்டு கப்புக்கு. இதில் வந்து விராட் கோலி ஆட் பண்ணலாம், ரோஹித் சர்மா இருக்கிறது தப்பு கிடையாது, ஜெய்ஸ்வால் இருக்கலாம். ஓகே, இந்த டீம் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இதையே வந்து கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போது T20 ஃபார்மேட்டில் வந்து மோஸ்ட்லியான சீனியர் பிளேயர்ஸ் இல்லை. பட் ஆனால் என்னோட கெஸ்ஸிங் என்ன அப்படின்னா, T20 வேர்ல்டு கப்பில் ஜடேஜா கண்டிப்பாக இருக்கணும். அவர் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். அந்த பவுலிங்லேயும் சரி பேட்டிங்லேயும் சரி. அவருக்கு வாஷிங்டன் சுந்தர் பிளேஸில் இவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் மேக்ஸிமம் எல்லா மேட்சும் சரி, மேக்ஸிமம் T20 தான் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மந்த் எண்டில் வந்து டெஸ்ட் மேட்சும் வருது. இதுக்கடுத்து இந்த சீரீஸ் வந்து இந்தியா கண்டிப்பாக வின் பண்ணுறாங்க. நேற்று போட்ட வீடியோலேயே நானே சொல்லியிருப்பேன், இந்தியா கண்டிப்பாக இந்த சீரீஸை வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கடுத்து 2 மேட்ச்சில் வந்து டஃப் கொடுப்பாங்க கண்டிப்பாக. ஏதாவது ஒரு மேட்ச்சில் வந்து
ஆப்கானிஸ்தான் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஏன்னா அதுக்கடுத்த மேட்ச்சில் ரஷீத் கான் விளையாட வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வர 2024 வேர்ல்டு கப்பில் வந்து பும்ரா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மேட்ச்சை வின் பண்ணதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்தது அதை பற்றியும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய்.